புத்திசாலி கன்னிப்பெண். ஒரு காலத்தில் தொலைதூர ராஜ்யத்தில் ஒரு சிறிய குடிசையில் ஒரு வயதான மனிதர் வாழ்ந்தார். அவர் மிகவும் ஏழ்மையானவர். அவரது ஒரே மகள் லைலா இல்லாதிருந்தால் அவர் நிலைமை பரிதாபமாக இருந்திருக்கும். அவள் ஒரு கலகலப்பான மற்றும் மகிழ்ச்சியான இளம்பெண் மற்றும் அவள் அழகாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தைக்கு புறப்படுவார்கள், பிச்சை எடுப்பார்கள். ஆனால் கிடைக்கும் உணவு போதுமானதாக இருக்காது. சில இரவுகளில் அவர்கள் பசியோடு தூங்குவார்கள். அத்தகைய ஒரு இரவில் வயதானவர் உட்கார்ந்து தனது மகள் பாடுவதை சோகமாக கேட்டுக்கொண்டிருந்தார். கண்ணு லைலா, நீ இவ்வளவு கடினமாக வாழ வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் உன்னை நன்கு பார்த்து கொள்ள நினைக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்பா. நீங்கள் எனக்கு கொடுத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இரவு உணவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாளை கடுமையாக முயற்சி செய்வேன். ஆனால் முதியவர் இன்னும் சோகமாக இருந்தார். அவர் தனது மகளை அதிகம் நேசித்தார். மேலும் அவளுக்கு சிறந்ததை மட்டுமே கொடுக்க விரும்பினார். அவர் இரவு முழுவதும் விழித்திருந்து என்ன செய்வது என்று யோசித்தார். சந்திரன் பிரகாசமாக பிரகாசிப்பதால் அவர் அதை பார்த்தார். அது அவருக்கு சில பதில்களை கொடுக்கும் என்று நம்பினார். அடுத்த நாள் அந்த முதியவர் அரச மாளிகைக்கு சென்றார். ராஜா அந்த முதியவரை மேலிருந்து கீழாக பார்த்தார். அவர் என்ன விரும்புகிறார் என்று யோசித்தார். அரச பெருமானே, உங்கள் முன்னிலையில் நிற்பதே எனது பெருமையாகும். மாட்சிமை தாங்கியவரே, எனக்கு சில தங்க நாணயங்களை தாருங்கள் என கேட்க வந்துள்ளேன். என்று மட்டும்தான். மீண்டும் நான் எதையும் கேட்க மாட்டேன் அரசே. இந்த மனிதன் அழுக்கு துணிகளை அணிந்து வந்திருக்கிறான். ஆனாலும் பிரபு போல பேசுகிறான். இது எப்படி சாத்தியமாகும்? பெரியவரே, இவ்வளவு நன்றாக பேச கற்றுக் கொடுத்தவர் யார்? என் மகள் தான் எனக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்தாள். நல்ல வார்த்தைகள் தான் நம் அனைவருக்கும் விலை மதிப்பற்றது என்று சொன்னாள். அவள் மிகவும் புத்திசாலி. அவள் முன்னால் நான் ஒன்றுமில்லை அரசே. சரி, அவள் எவ்வளவு புத்திசாலி என்று நான் சோதிக்கிறேன். இந்த முட்டைகளை உன் மகளிடம் எடுத்துச் சென்று கொடுத்து இவற்றிலிருந்து கோழிகளை பொறிக்கச் சொல். அவள் வெற்றி பெற்றால் உனக்கு வெகுமதி கிடைக்கும். இன்னொன்று, முட்டைகளிலிருந்து குஞ்சு பொறிக்காவிட்டால் நீ தண்டிக்கப்படுவாய். முதியவர் சோகமடைந்தார். அவர் சோகமாக தனது குடிசைக்கு திரும்பினார் மற்றும் அவரது மகளுக்கு எல்லாவற்றையும் கூறினார். அன்பு மகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அரசர் நமக்கு கொடுத்த முட்டைகள் இந்த கூடையில் இருக்கிறது. ஏன்? இந்த முட்டைகள் வேக வைக்கப்பட்டது. அவற்றை குஞ்சு பொறிக்க முடியாது. என்ன? அப்படியென்றால் நாம் நிச்சயமாக தண்டிக்கப்படுவோம். கவலைப்பட வேண்டாம் அப்பா. இப்போது சென்று ஓய்வெடுங்கள். நிச்சயமாக ஒரு பதிலை காண்பேன். வயதானவர் ஓய்வெடுக்க உள்ளே சென்றார். லைலாவை முட்டைகளை பற்றி சிந்திக்க விட்டுவிட்டார். மாலையில் லைலா மிகவும் கவலையுடன் இருந்த தனது தந்தையுடன் பேசச் சென்றாள். அப்பா, நான் சொல்வதை கேளுங்கள். இந்த வேக வைத்த பீன்ஸை உங்களிடம் எடுத்து வயலுக்கு செல்லுங்கள். ராஜா கடந்து செல்லும் போது சத்தமாக கத்துங்கள். ஓ, வேக வைத்த பீன்ஸே வளர்ந்து அறுவடை நன்றாக இருக்க வேண்டும். அவர் அதை பற்றி கேட்டால், வேக வைத்த முட்டையிலிருந்து குஞ்சு பறிக்க முடியும் என்றால் இதுவும் முடியும் என்று சொல்லுங்கள். வயதானவர் அறிவுறுத்தப்பட்டபடி செய்தார். வயல்களை உழத் தொடங்கிய போது ராஜா தன் குதிரையில் சென்றார். முதியவர் அவரை பார்த்ததும் சத்தமாக கத்த ஆரம்பித்தார். ஓ, வேக வைத்த பீன்ஸ்கள் வளர்ந்து நன்றாக அறுவடையாகட்டும். இதை கேட்ட மன்னர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் தனது குதிரையை நிறுத்திவிட்டு முதியவரை அழைத்தார். பெரியவரே, நேரடியாக வேக வைத்த பீன்ஸை எப்படி அறுவடை செய்வது? அது சாத்தியமற்றது. அரசே, இது சாத்தியமானதுதான் அரசே. வேக வைத்த முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்கும் என்றால் எதுவும் சாத்தியம். முதியவரின் பதிலை கேட்டு மன்னர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். வயதானவரின் மகள் சொல்லி இருப்பாள் என்று யூகித்தார். மிகவும் நல்லது. இந்த ஆளிகளை எடுத்துக்கொண்டு போய் கயிறுகள் மற்றும் படகோட்டி துணிகளாக மாற்றவும். அதன் மூலம் கப்பலுக்கு தேவையான அனைத்தையும் செய்யவும். முடியவில்லை என்றால் நீ தண்டிக்கப்படுவாய். இந்த ஏழை மனிதர் இந்த முறை இன்னும் சோகமாக வீட்டிற்கு சென்றார். நடந்த அனைத்தையும் மீண்டும் தனது மகளிடம் கூறினார். கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்றாக இருக்கும். தாமதமாகிவிட்டது. நாம் தூங்குவோம். நாளை பதிலை பெறுவோம். அடுத்த நாள் லைலா ஒரு சிறிய மரத்துண்டை எடுத்து தன் தந்தையிடம் கொடுத்தாள். இதை ராஜாவிடம் கொடுத்து ஒரு சுழல் சக்கரத்தை வெட்டி அதிலிருந்து தரித்துணியை வெளியேற்ற முடியுமானால் அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் என்று சொல்லுங்கள். எனவே முதியவர் அரசரிடம் சென்று லைலாவின் செய்தியை கொடுத்தார்.
உன் மகள் உண்மையில் மிகவும் புத்திசாலிதான். ஆனால் நான் இன்னும் கைவிடவில்லை. இந்த கிண்ணத்தை அவளிடம் கொடுத்து சொல். இதன் மூலம் முழு கடலையும் காலி செய்ய வேண்டும். அது ஒரு வறண்ட வயல் போல மாற வேண்டும். இதை செய். இல்லை என்றால் அடுத்த நாளை பார்க்க நீ உயிருடன் இருக்க மாட்டாய். எனவே முதியவர் பயத்துடன் வீட்டிற்கு திரும்பி சென்றார். கோப்பையை கவனமாக சுமந்து சென்றார். அவர் லேலாவுடன் பேசும்போது அழுதார். லைலா, மன்னர் இறுதியாக மிகவும் கடினமான வேலையை கொடுத்து விட்டார். அவர் உன்னிடம் சொல்லச் சொன்னார், இந்த கோப்பை மூலம் நீ முழு கடலையும் காலி செய்ய வேண்டுமாம். என்ன ஒரு அழகான கோப்பை! நன்று. நாள் முடிவில் அவருக்கான பதிலை நான் பெறுவேன். தந்தை பயப்பட வேண்டாம், தீங்கு வராது என்பதை நான் பார்த்துக் கொள்வேன். அன்று லேலா தானே அரசரின் அரண்மனைக்கு சென்றாள். மன்னர் அவளது அழகை கண்டு திகைத்து போனார். தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு தானே வந்துள்ளாய்? மாட்சியமையே, அதற்காக வரவில்லை. அனைத்து ஆறுகள் மற்றும் நீரோடைகள் கடலுக்குள் நுழைவதை நீங்கள் தடுத்தால் அப்போதுதான் நான் கடலை காலி செய்ய முடியும் என்று கூற வந்தேன். இந்த கன்னி எவ்வளவு புத்திசாலி என்று மன்னர் ஆச்சரியப்பட்டார். எனது எல்லா வேலைகளையும் நீ சிறப்பாக செய்து விட்டாய். ஆனால் நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்கப் போகிறேன். அவைகளுக்கு நீ எவ்வாறு பதிலளிக்கப் போகிறாய் என்று பார்க்கிறேன். சொல். ஒரு நபர் கேட்கக்கூடிய தொலைதூர விஷயம் என்ன? அரசே, ஒருவர் தூரத்திலிருந்து கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் இடியின் சத்தம், மேலும் ஒரு பொய்யும் தான். நீ சொன்னது சரிதான். இன்னொன்று சொல். என் தாடியின் மதிப்பு என்னவிருக்கும்? மகாராஜா, உங்கள் தாடிக்கு கோடை பருவத்தில் 3 மழை நாட்கள் மதிப்புள்ளது. உன் பதில்கள் எனக்கு மகிழ்ச்சியை அளித்தன. நீ என் ராஜ்யத்தில் புத்திசாலித்தனமான கன்னியாக இருக்கலாம். நான் கொடுத்த வாக்கின்படியே உன் தந்தையின் விருப்பப்படி அவருக்கு வேண்டிய அளவுக்கு தங்க நாணயங்களை நான் வழங்குகிறேன். ஓ, நன்றி என் ராஜா, நீங்கள் மிகவும் கனிவானவர். ஆனால் நான் உன்னை எனது அரசியாக்க விரும்புகிறேன். என்னை திருமணம் செய்து கொண்டு என் அரண்மனையில் வந்து எனக்காக நீ வாழ்வாயா? லேலா உடனே பதிலளிக்கவில்லை. ராஜா அவளிடம் சொன்னதை பற்றி அவள் கடுமையாக யோசித்தாள். அரசே, உங்களை திருமணம் செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்றை சத்தியம் செய்தால் மட்டுமே நான் அவ்வாறு செய்வேன். நிச்சயமாக. அது என்னவென்று சொல். நீங்கள் எப்போதாவது என் மீது கோபமடைந்து என்னை வெளியேறச் சொன்னால் நான் விரும்பும் ஒன்றை அரண்மனையிலிருந்து எடுக்க அனுமதிக்கப்படலாம் என்று உறுதியளிக்க வேண்டும். உன் விருப்பம் அவ்வளவுதானா? நிச்சயமாக நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். மன்னரும் லேலாவும் அடுத்த நாள் மிக பெரிய விழாவில் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக நேசித்தார்கள். ஒன்றாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் ராஜா வயதாக ஆக மிகவும் கோபமானவராக ஆனார். தனக்கு சேவை செய்த அனைவருடனும் அவர் சண்டையிடுவார். ஒரு நாள் அவர் தனது ராணியுடன் ஒரு பெரிய சண்டை போட்டார். நீ என்னை விட மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு உன்னோடு வாழ பிடிக்கவில்லை. அரண்மனையிலிருந்து வெளியேறி நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பிச் செல். உங்கள் விருப்பப்படி நடக்கும் ராஜா. ஆனால் நீங்கள் கடைசியாக என்னுடன் சாப்பிட மாட்டீர்களா? அதன் பிறகு நான் இங்கிருந்து போய்விடுவேன், திரும்பி வர மாட்டேன். ஆனால் லேலா அரசரின் பானத்தில் தூக்க மருந்தை போட்டுவிட்டாள். அதை குடித்த போது அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தார். அவள் ராஜாவை தன்னுடன் ஒரு பழைய குடிசைக்கு அழைத்துச் சென்றாள். அவர் விழித்த போது அரண்மனையில் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் லேலா தன்னுடன் அமர்ந்திருப்பதை கண்டு கோபமடைந்தார். நீ என்னை எங்கு கொண்டு வந்துள்ளாய் கொடூரமானவளே? ஒரு அரசரை கடத்தியதற்காக நீ தண்டிக்கப்படுவாய். தயவு செய்து என் மீது கோபப்பட வேண்டாம். நீங்கள் எப்போதாவது என்னை வெளியேறச் சொன்னால் அரண்மனையிலிருந்து நான் நேசித்த ஒரு விஷயத்தை என்னுடன் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவீர்கள் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நினைவிருக்கிறதா? நான் உங்களை மிகவும் நேசிப்பதால் உங்களை என்னுடன் அழைத்து வந்தேன். அவர் லேலாவுக்கு செய்ததை வருந்தினார். அவள் அவரை எவ்வளவு நேசிக்கிறாள் என்று அவருக்கு இப்போது தெரியும். என்னை மன்னித்து விடு அன்பே. உன்னை போன்ற ஒரு புத்திசாலியான அழகியை நான் திருமணம் செய்து கொண்டது எனது அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். மன்னர் தனது ராணியுடன் மீண்டும் அரண்மனைக்கு சென்றார். அவர்கள் இருவரும் நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். மீண்டும் ஒருபோதும் சண்டையிடவில்லை. அப்படி சண்டையிட்டால் அதை சரி செய்ய ராணி இருந்தார்.